ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்சிஏ கோர்ஸை பற்றி தான். ஸோ எம்சிஏ கோர்ஸ் அப்படின்றது என்னது, ஓகே இது படித்தா என்ன யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, ஓகே இதுக்கு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எம்சிஏ அப்படின்றது மாஸ்டர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதோட ஃபோக்கஸ் ப்ரோக்ராமிங், டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதை பற்றி தான் இதில் டீட்டெயில்டாக படிக்க போகிறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸ் படித்தா நீங்கள் ஒரு ஹையர் லெவல் கோடர் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகலாம், இல்லை அட்வான்ஸ்டு லெவல் கோடருக்கு மாதிரி நீங்கள் கோடிங்க்கு போகலாம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜர் ரோல்ஸ் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி, ஃபோஸ்டரிங் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அட் தி ஹையர் செகண்டரி லெவல். ஓகே, ஸோ நீங்கள் யூஜி அப்படின்றது எந்த யூஜி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதான் கொடுத்துருங்க பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஆனால் நீங்கள் எம்சிஏ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்டாயமாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் உங்கள் ஸ்கூல் லெவல் அப்படின்றது அவங்களோட என்ட்ரி குவாலிஃபிகேஷன். சரி, இது ஜென்ரலான என்ட்ரி குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜில் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே இது நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாலே செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ் இருக்கணுமா இல்லையா, பிசிஏ படிச்சிருந்தா தான் எம்சிஏ எடுக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையும் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜில் இருக்கிற அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்டஸில் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 செமஸ்டர்ஸ் இருக்குது அண்ட் அப்ராக்சிமேட்லி 22 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சில காலேஜஸில் இது கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ டு கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 2 years டு கம்ப்ளீட் எம்சிஏ. ஆவரேஜ் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அகைன் இது ஜென்ரல் தான். ஓகே, சில காலேஜஸில் அதிகமாகவே பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் எம்பிஏ விட எம்சிஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதே ஒரு சேம் காலேஜ்லேயே எம்பிஏ விட எம்சிஏ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வருது, கம்ப்யூட்டர் லேப் செஷன் வரதால இதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட்டும் இருக்குது, இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. ஸோ எம்சிஏ முடித்தா உங்களுக்கு என்ன ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அனலிஸ்ட், cloud architect, data scientist or analyst, network engineer, IT consultant, cyber security, mobile app development, ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் பிசிஏல என்ன ஜாப்ஸ் கிடைக்குமோ அதே தான் எம்சிஏக்கும் கிடைக்கும் போது என்ன கொஞ்சம் சேலரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி கேம் டெவலப்மெண்ட்டும் இதில் இருக்குன்றாங்க. ஓகே, எம்சிஏ படிச்சு நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் போகலான்னு. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட சிலபஸ். ஸோ இது வந்து 2 year எம்சிஏ ப்ரோக்ராம். ஓகே, ஸோ சில யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எம்சிஏ வந்து ஒரு 3 year ப்ரோக்ராமாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே பார்க்குறது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சிலபஸ் தான். ஸோ அதனால தான் இதே 2 year சிலபஸாக இருக்குது. ஒரு சில யூனிவர்சிட்டி 3 year சிலபஸாக கூட எம்சிஏவை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எம்சிஏல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2 weeks பிரிட்ஜ் கோர்ஸ் ஃபார் எம்சிஏ அப்படின்னு நடத்துகிறாங்க. ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் நீடட் டு பி ஸ்டார்டட் டு பி ஆர்கனைஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் செமஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிடும் எம்சிஏக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்துறதுக்காக. ஓகே, ஸோ என்ன நடத்துவாங்க, ஓகே இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் என்ன நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் சி, ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கோடிங் ப்ராக்டிசஸ். ஸோ எதுக்காக இது மாதிரி நடத்துகிறாங்க, இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒன்று பிசிஏலேருந்து நீங்கள் எம்சிஏ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ். ஸோ உங்களோட இந்த ஏற்கனவே நீங்கள் பிசிஏல படித்த முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பிசிஏ இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஒரு டிகிரிலேருந்து வரீங்க, பிபிஏ இல்லாட்டி பிகாம்லேருந்து வரீங்கன்னா அவங்களுக்கு கோடிங், ஓகே கோடிங், அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இதை பற்றி வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ என்ன ஒரு செமஸ்டர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நமக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா C++ அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் C++, RDBMS லேப், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வர சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இது தவிர்த்து எலெக்டிவ் 1
அந்த எலெக்டிவ் 1 நீங்கள் என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் எலெக்டிவ் 1 நீங்கள் எடுக்கலான்றாங்க அவங்க. ஓகே. ஸோ யூஸ்வலி இந்த எலெக்டிவ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது யூஸ்வலி காலேஜஸில். காலேஜில் அவங்களே வந்து இந்த எலெக்டிவ் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பிசிஏலே வந்த சப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C++. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே பிசிஏலே வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. அந்த கோர்ஸோட சப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ செமஸ்டர் 2ல என்ன படிப்பீங்கன்னு பார்க்கலாம். டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ், அஜைல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், எலெக்டிவ் 2. ஸோ எலெக்டிவ் 2ல திருப்பி ஒரு 3 சாய்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் 3ல அல்காரிதம்ஸ் லேப். ஸோ ப்ராக்டிக்கல் 4ல வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் 2 அண்ட் 3. ஓகே. இந்த எலெக்டிவ்ல இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து என்ன நீங்கள் ஒன்று எடுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடு கம்ப்யூட்டிங், இல்லை சாஃப்ட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிசிஏவோட அலைன் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அஜைல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு எலெக்டிவ் பேப்பராக வந்த மாதிரி இருந்தது பிசிஏல. ஓகே. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஓகே. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்தாலும் இதில் அட்வான்ஸ்டான லெவலில் இருக்கும். ஓகே. ஸோ இது செமஸ்டர் 2ஓட சப்ஜெக்ட்ஸ். ஸோ செமஸ்டர் 2ல இன்டர்ன்ஷிப்பும் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ டியூரிங் ஃபஸ்ட் இயர் சம்மர் வெக்கேஷன் போது, ஓகே, ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு நீங்கள் சம்மர் வெக்கேஷன் இருக்கீங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 வீக்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த்ஸ் கிட்ட இந்த இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான ப்ராஜெக்ட் வைவா ஓஸ், ஓகே, இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப்கான வைவா ஓஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து 3rd செமஸ்டர் தான் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 3rd செமஸ்டர் ஆரம்பித்த உடனே இந்த வைவா ஓஸ் நடக்கும். இதுக்கான மார்க் அவங்க கொடுப்பாங்க. இந்த மார்க்கும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு 2nd செமஸ்டரோட மார்க் ஷீட் வரும் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. ஓகே. ஸோ செமஸ்டர் 3 பார்க்கலாம். ஸோ செமஸ்டர் 3ல உங்களுக்கு மிஷின் லேர்னிங், எலெக்டிவ் 3, எலெக்டிவ் 4, எலெக்டிவ் 5 அண்ட் ப்ராக்டிக்கல் 5 மிஷின் லேர்னிங் லேப் அப்படின்றது இருக்குது. ஓகே. மினி ப்ராஜெக்டும் இதில் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில்ஸ் 4 இருக்குது. ஸோ இந்த எலெக்டிவ் 3ல என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு செமஸ்டர் 3ல. ஓகே. ஸோ என்னென்ன எலெக்டிவ் வருதுன்னு பார்க்கலாம். எலெக்டிவ் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டேட்டா விஷுவலைசேஷன். ஓகே. இந்த டேட்டா விஷுவலைசேஷன் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு பவர் பிஐ, ஓகே, இல்லாட்டி டேப்லோ அப்படின்றதுல இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ எலெக்டிவ் 4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எலெக்டிவ் 5ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்டிவ்ஸாக இருக்குது. ஸோ இந்த எலெக்டிவ்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் தான் செலக்ட் பண்ணி இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. ஓகேங்களா. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இதை சூஸ் பண்ணுவாங்க, 20 பேர் இதை சூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் நடத்துறதுன்றது ரொம்ப டஃப். ஓகே. ஸோ 3 சப்ஜெக்ட் நடந்தது போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்டாங்கன்னா கடைசியில் 9 சப்ஜெக்ட்ஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து கன்ஃபார்ம்டாக காலேஜால் நடத்தவே முடியாது. ஸோ அவங்களுக்கு எது ஃபேக்கல்ட்டி இருக்காங்களோ, எது வந்து ஓரளவுக்கு நடத்துறது ஈஸியோ அதுதான் வந்து காலேஜ் வந்து நடத்துவாங்க. ஓகே. இல்லை எது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுதான் வந்து காலேஜ் நடத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்களும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட அவங்க சாய்ஸ் கேட்டாங்கன்னா இது எண்டே ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே காலேஜை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ செமஸ்டர் 4ல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் அண்ட் வைவா ஓஸ். ஸோ ஓகே. அண்ட் லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். செமஸ்டர் 4ல எனக்கு தெரிஞ்சு இதில் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்டும் வைவா ஓஸ் மட்டும்தான் இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டுமே ஒரு சிங்கிள் பேப்பராக இருக்கும். ஒரு 400, 500 மார்க்ஸுக்கான சிங்கிள் சப்ஜெக்டாக இதுதான் இருக்குன்னு போலுக்கு. ஓகேங்களா. ஸோ லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில் கோர்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் சேம் அதே தான் செகண்ட் பேப்பரும் அதே தான் வருது. ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் வருது, ப்ரோக்ராமிங் ஜாவா வருது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் அதர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் பைத்தான் அண்ட் ஜாவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஏலே வர சப்ஜெக்ட்ஸ். ஸோ அது திரும்பவும் இங்கே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே. பட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் தான். இதுக்கு கிரெடிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு
மைனர் பேப்பர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப ஒரு கம்மி மார்க் உள்ள பேப்பராக தான் இது இருக்கும். ஓகே. இதை தவிர்த்து டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டீம் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். ஓகே, எம்சிஏவை பற்றி. பட் எங்களோட ஒப்பீனியன் என்ன எம்சிஏவை பற்றி அப்படின்னா, சரி, ஒவ்வொரு பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து இது பிசிஏ அப்படின்றது ஓரளவுக்கு ஃபேமஸாகவே இருக்குது. இப்போவும் ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. எம்சிஏ அப்படின்றது இதோட இது ஃபேமஸாக ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அது அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஏவோ முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் போய் வாங்குற சம்பளமும், எம்சிஏ முடிச்சுட்டு போய் வாங்குற சம்பளமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே. இதே ஒரு நிலைமை தான் வந்துட்டு பிகாம் எம்காமுக்கும் இருக்குது. பிகாமில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சம்பளம் வாங்குறாரோ அதே தான் எம்காம் ஸ்டூடெண்ட்டும் சம்பளம் வாங்குவார். ஓகேங்களா? ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்னா, பிகாம் விட எம்காம் வந்து ஒரு ஹையர், பிசிஏ வந்து விட எம்சிஏ வந்து ஒரு ஹையர்னு நினைக்கிறோம். ஆனால் கம்பெனிங்க அப்படி ஃபீல் பண்ணுறதில்ல. கம்பெனி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், மீதி அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு பிசிஏல நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க, நல்ல ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு என்ன தேவையான சாஃப்ட்வேர் தேவையோ அதை அவங்க டீச் பண்ணுவாங்க. ஓகே, கம்பெனிஸ் டீச் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ஜாபுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். நீங்கள் எம்சிஏ படிக்கிறதால கம்பெனிக்கு வந்து பெருசாக ஒன்றும் லாபம் கிடையாது. அதனால் எம்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதும் இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வெளியவும் விசாரிச்சுக்கோங்க. ஓகே, எம்சிஏ பண்ணலாமா வேணாமா, அதுக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏ அப்படின்றது வந்து அர்பன் ஏரியா, சப்போஸ் சென்னை மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா, சென்னை பெங்களூர்லாம் எடுத்தீங்கன்னா இங்கே அவ்வளோ எம்சிஏ பண்ணுறது இல்லை. நிறைய காலேஜஸ் வந்து எம்சிஏ கோர்ஸையுமே ஆக்சுவலி மூடிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எம்சிஏ கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. காலேஜஸே வந்து நடத்துறது இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து படிக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் நார்மலாக. 60 கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா 40 ஆகிட்டு 30லாம் ஆகிற மாதிரி ஆனதால் நிறைய காலேஜஸ் வந்து எம்சிஏ அப்படின்றதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் ஏன் காலேஜஸ் எம்சிஏ நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த அவேர்னஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாலேருந்து, ஓகேங்களா, கிராமத்துலேருந்து, இல்லாட்டி டயர் 2 டயர் 3 சிட்டி, காஞ்சிபுரம் இல்லாட்டி வேலூர் இல்லாட்டி இந்த மாதிரி டயர் 2 சிட்டிலேருந்து வரவங்க தான் பார்த்தீங்கன்னா, இல்லை 3 இல்லைங்க ரூரல், ஓகே, கிராமங்கள்லேருந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ வந்து எடுத்து பண்ணுறாங்க. சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிஏ பண்ணிவிட்டு அவங்க வேறு எதுனா ஒரு கரண்ட்டாக இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது. ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஓடின்னு ஒன்று இருக்குது. ஓகே. இல்லை வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது. ஓகே. இல்லை வந்து டேப்லோ இருக்குது, பவர் பிஐ இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன ஃபேமஸாக இருக்கோ அந்த கோர்ஸ் அவங்க எடுத்துன்னு அவங்க மூவ் பண்ணிடுறாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் எம்சிஏ பண்ணால் உங்களுக்கு காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ஓகே. எப்படியும் வந்து ஒரு இயருக்கு வந்து ஒரு 75,000 அந்த ரேஞ்சில் ஆகிடுதுன்னா, இதுவே 1.5 lakhs ஆகிடும். அதுவும் இதை விட முக்கியம் என்னன்னா 2 இயர்ஸ் செலவாகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ சில காலேஜஸில் இது 3 இயர்ஸ் கோர்ஸாக கூட இருக்கும். சில யூனிவர்சிட்டியில் இது எம்சிஏவே 3 இயர் கோர்ஸாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு பெஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு, நீங்கள் டைரெக்டாக ஜாபுக்கு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் பிசிஏ பண்ணிவிட்டு திரும்பவும் எம்சிஏ பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு சர்டிஃபிகேஷனோ நீங்கள் ஒன்று ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு ஐஓடியோ நெட்வொர்க்கிங் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று திருப்பி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும், உங்கள் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இங்கே செலவாகும். ஸோ எங்களோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு சர்டிஃபிகேஷன் கொண்டு கோர்ஸ் பண்ணிவிட்டு ஜாபுக்கு போயிடுறது தான். ஓகேங்களா? எம்சிஏ பண்ணுறது பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் தட் அட்வைசபிள். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ கைஸ்.